தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் சம்பந்தப்பட்ட வழக்கு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நடந்த சம்பவம் அது. விழா ஒன்றிற்கு அச்சடிக்கப்பட்ட துண்டறிக்கையில் அம்பேத்கரின் பெயரை தவிர்த்து வெறுமனே சட்டக்கல்லூரி என அச்சடிக்கப்பட்டதால் வெடித்த கலவரம். வாக்குவாதத்தில் தொடங்கி தகராறு, கைகலப்பு, கலவரம் என சென்னையில் தொடங்கிய இந்த விரிசல் தமிழகத்தையே அப்போது ஸ்தம்பிக்க செய்திருந்தது. இரும்பு கம்பியாலும் அறிவாளாலும் போலீசார் கண்முன்னே ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட சட்ட கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வாசலிலே இரத்த வெள்ளத்தில் தத்தளித்ததை தமிழகம் மறக்காது. இந்த சம்பவத்தில் 40க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கில் தற்போது படுகொலை செய்யப்பட்ட தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்குடன் சேர்ந்து வக்கீல் ரஜினிகாந்த், சித்திரை செல்வன் ஆகியோர் தலைமறைவாக இருப்பதாக நீதிமன்றத்தில் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது தேர்தல் நேரம் வேறு. கொளத்தூர் சட்டசபை தேர்தலில் ஆம்ஸ்ட்ராங் போட்டியும் இட்டார். இந்நிலையில் இதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, தினமும் பிரச்சாரம் செய்கிறார், செய்தியாளர்களை சந்திக்கிறார், இப்படி இருக்க ஆம்ஸ்ட்ராங்கை எப்படி நீங்கள் தலைமறைவு என சொல்லலாம் என கண்டனமும் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த நீதிமன்றம் முன்ஜாமீன் கேட்டு ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்த மனுவை கடுமையாக சாடியதும் குறிப்பிடத்தக்கது. இதன் பின் முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்ற ஆம்ஸ்ட்ராங்கை போலீசார் கைது செய்த நிலையில் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதன் பின் வழக்கில் ஏற்பட்ட குளறுபடி, சாட்சியங்கள் அழிப்பு, சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் பிறழ் சாட்சியாக மாறியது என அடுத்தடுத்து எதிர்பாரா சம்பவங்கள் நிகழ்ந்தது. இந்நிலையில் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற தர்மத்தின் அடிப்படையில் அனைவரையும் நீதிமன்றம் விடுவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன்பின் சில குற்றச்சம்பவங்கள், கட்ட பஞ்சாயத்து, அடிதடி போன்ற வழக்குகளில் ஆம்ஸ்ட்ராங் பெயர் அடிபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.